அண்ணா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு புதுக்கவிதையில் புதுமை. இதனடா புதுக்கவிதையில் புதுமை அப்படின்னு கேட்குறீங்களா? எப்பவுமே நம்ம புதுக்கவிதையினுடைய தோற்றம் வளர்ச்சி தான் பார்ப்போம். அதில் ஒரு விதமான புதுமையை நம்ம பார்த்தோம்னா தோற்றம், அதனுடைய வரையறை, அது விளக்கம், புதுக்கவிதைனா என்ன, அறிஞர்களுடைய கருத்து, காலந்தோறும் புதுக்கவிதை எப்படியெல்லாம் மாற்றம் பெறுது, அதனுடைய வளர்ச்சி, அதற்குரிய சான்றுகள், இந்த புதுக்கவிதை அப்படிங்கிறது இந்த காலத்துக்கு தேவையா அப்படிங்கிறது எல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதை புதுக்கவிதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஒரு விருந்துன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தே நம்ம என்னன்னு சொல்லலாம், புதியன புகுதல் பழையன கழிதல் அப்படின்னு சொல்லுவோம். அதையே ஒரு விருந்தாக, புதுக்கவிதையை ஒரு விருந்தாக தான் அறிஞர்கள் எல்லாம் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கவிதை அப்படின்னாலே என்னன்னா ஒரு அழகு, அறிவு, கற்பனை, அனுபவம், இப்படி எல்லாம் நமக்கு நிறைய உணர்ச்சி பூர்வமான பதிலை எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த புதுக்கவிதை நம்முடைய மொழியின் வழியாக தான் நமக்கு தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக தான் நம்ம இந்த புதுக்கவிதையை இன்றைய காலகட்டங்களில் வளர்த்து வந்திருக்கோம். ஆனால் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, புதுக்கவிதை அப்படிங்கிறது ஒரு கருத்து, கற்பனை, உணர்ச்சி, வடிவம், இப்படியெல்லாம். ஏன்னா ஒரு அழகு கொடுக்க கொடுக்க தான் கவிதை என்ன ஆகுனா மெருகேறும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உணர்ச்சியின் மூலமாக தான் புதுக்கவிதை அப்படிங்கிறது இன்று இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த கவிதையை நம்ம எப்படி பார்த்தாங்கன்னா, முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர் வருகைக்கு முன்னாடி மரபு கவிதை அப்படிங்கிறது இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா புதுக்கவிதை அப்படிங்கிறது வந்தது. இப்போ மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, மரபு அப்படின்னா அறிஞர்கள், அதாவது படிப்பறிவுள்ள மக்களால் மட்டுமே படிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் புதுக்கவிதை அப்படி இல்லை. நம்ம சொல்ற மாதிரி இன்று போய் நாளை வா, இன்று கல்லூரி விடுமுறை, அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் புதுக்கவிதை. நீ கூட எழுதலாம் புதுக்கவிதை அப்படின்னா, யார் வேணாலும் எழுதலாம். நீ போய் ஒரு லைன் எழுதி கீழே அப்பாசிட்டிவ் போட்டீங்கன்னா அதுதான் புதுக்கவிதை, அவ்வளவுதான். ஆனா முதல்ல புதுக்கவிதைக்கு விளக்கமெல்லாம் நம்ம சொல்றதெல்லாம் காட்டி அறிஞர்களோட கருத்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன் அப்படிங்கிறவரு புலின் இதழ்கள் அப்படிங்கிறது தான் என்ன சொல்றாருன்னா, புதுக்கவிதை அது ஒரு 12 தொகுப்பா தொகுத்து அதை யாப்பு மரபிலிருந்து ஒரு வசன கவிதையா, ஒரு உரைநடையா மாற்றி எழுதியிருக்காரு. அதனுடைய வெற்றி ஆரம்ப காலகட்டத்தில் வளர்ந்துதான் அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஏன்னா எந்த ஒரு புதிய வரவேற்புக்கும் உடனுக்குடன் வரவேற்பு அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது இல்லையா? அது மாதிரி நிறைய போராட்டங்கள், எதிர்ப்பு, இது எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வால்ட் விட்மனை தொடர்ந்தும் யாருமே எழுதாமல் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்சன், காரல் சாண்ட்பெர்க், லின்சே, வாலஸ் ஸ்டீவன்சன், ஸ்டீவன் கிரேன், இப்படிப்பட்ட எண்ணற்ற கவிஞர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா புதுக்கவிதையை படைக்கணுங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. இது பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு நாட்டிலையும் ரிம்பார்ட் அப்படிங்கிற இளம் கவிஞர், அவர் ஒளி வெள்ளம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கட்டற்ற கவிதைகளை படைத்திருக்கார். அப்ப இதுவும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு புதுக்கவிதைக்கு வசன கவிதைன்னு பேர் வந்துச்சு, இப்ப கட்டற்ற கவிதை அப்படிங்கிற பேர் வந்துச்சு. இதை தொடர்ந்து இத்தாலி, ஸ்பானிஷ், ஜெர்மன், ருஷ்யா போன்ற நாடுகள்ல எல்லாமே புதுக்கவிதை, கவிதைக்கு ஒரு இலக்கண மரபும் வளர்ச்சி மாற்றமும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பிரெஞ்சுல பார்த்தீங்கன்னா சரியலிசம், இத்தாலியில பியூரிசம், ஜெர்மனில எக்ஸ்பிரனிசம் அப்படின்னு சொல்லி மரபு கவிதை தன்னுடைய நிலை கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்ல இருந்தது தான், தமிழ்ல இருந்த மரபு தான் இப்போ புதுமை ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பானிஷ்ல பார்க்குறோம், ஜெர்மன்ல பார்க்குறோம், இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ வால்ட் விட்மனுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நீ மரபுனா எதுகை, மோனை, இயைபு இருக்கணும், யாப்பு இருக்கணும், அணி இருக்கணும், தலை இருக்கணும், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாரு எப்படி இருக்குதுன்னா எதுவுமே இருக்காது. சாதாரண ஒரு உரைநடை போல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாம சொல்ல மட்டுமே அடுக்கி எந்த ஒரு பயனும், அதாவது நான் எதுகையோட இருப்பேன், மோனையோட இருப்பேங்கிற அந்த எதுவும் இல்லாம வசன நடையிலேயே பாரதியார் எழுதியிருப்பார். அது என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா காட்சிகள் அப்படிங்கிறது. இப்போ மேலை நாட்டினுடைய தாக்கத்தால தான் இந்த உரைநடை செல்வாக்கு பெற்றது அப்படிங்கிற நிலையை கடந்தும் கூட யாப்பிலக்கணம் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழியில் மொழிக்குமே உரிய இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடங்களையும் எழுத்து, சொல், பொருளுங்கிறது நம்ம மொழியை தாண்டி வேற எந்த மொழியிலும் கிடையாது. இப்போ இப்படிப்பட்ட தமிழ் மொழியில ஒரு வசன கவிதை எழுதியது, இதற்கு யாப்பில்ல அடங்கா கவிதை, இலகு கவிதை, கட்டில் அடங்கா கவிதை அப்படிங்கிற
பெயர்கள் எல்லாம் இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யாப்பிலிருந்து மாறுபட்டு ஒரு புதுமை தோன்றியது. அதற்காக மரபு கவிதையை கெடுத்து யாப்பிலக்கணம் இல்லாமல் தோன்றியது புதுக்கவிதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. புதுக்கவிதை உருவத்தால் மட்டுமல்ல, உள்ளடக்கத்திலும் உத்தி முறைகளிலும் கூட புதுமையை புகுத்தினர். இப்போ இப்படியெல்லாம் இருந்ததான் நம்ம புதுக்கவிதைன்னு சொல்றோம். மேத்தா அழகா ஒரு கவிதை சொல்லுவாரு. இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கற்றுக்கொண்ட புதிய மக்களாட்சி முறையே புதுக்கவிதை அப்படின்னு தன்னுடைய ஊர்வலம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல மேத்தா சொல்லியிருப்பார். அப்போ இதையெல்லாம் கடந்து எந்த ஒரு சிம்மாசனமும் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் சிம்மாசனம் இல்லை, கவிதையும் சிம்மாசனத்தோட இருந்திருக்கு அப்படிங்கிறதா மரபு கவிதை. அதை எல்லாம் கடந்து நம்முடைய புதுக்கவிதை வளர்ச்சி பெற்றிருக்குது. அதுக்கு ஒரு காலகட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா மணிக்கொடி காலகட்டம். மணிக்கொடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பாரதியாருக்கு அப்புறம் நால்வர் சொல்லுவாங்க. பிச்சமூர்த்தி, ராஜகோபாலன், புதுமை பித்தன், வள்ளிக்கண்ணன் இவங்க 4 பேருமே மணிக்கொடி காலகட்டத்தில் குறிப்பிடத்தக்கவர்கள். இவர்களோடு சேர்ந்து சில இதழ்களும் புதுக்கவிதை வளர்ச்சிக்கு தொண்டாற்றியது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாமரை, கசடதபர, வானம்பாடி, புள்ளி, வெள்ளம், உதயம் இப்படிப்பட்ட இதழ்கள் எல்லாம் புதுக்கவிதைகளை சிறு சிறு தொகுப்புகளாக வெளிவந்தது. பாரதியாருடைய வசன கவிதை, பிச்சமூர்த்தியுடைய காட்டுவாத்து, அதுக்கப்புறம் மீராவினுடைய கனவுகள் பிளஸ் கற்பனைகள் காகிதங்கள், காமராசருடைய கருப்பு மலர்கள், மேத்தாவினுடைய கண்ணீர் பூக்கள், புவியரசுடைய கையொப்பம், சிற்பியுடைய சர்ப்பயாகம், அறிவுமதியுடைய நட்பு காலம் இப்படிப்பட்ட நிறைய கவிதை தொகுப்புகள் நமக்காக இருக்கிறது. சில கவிதை தொகுப்புகள் எல்லாம் படிச்சா மனசுல இருந்து நீங்காது. பா விஜயுடைய கவிதை பார்த்தீங்கன்னா நம்முடைய சிலப்பதிகாரத்தையே அவர் கவிதை வடிவில் கொடுத்திருக்கார். அதை படிச்சா நம்மளுக்கு வைக்கணும்னே தோணாது. அந்த அளவுக்கு புதுக்கவிதை அப்படிங்கிறது இருக்கு. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு பாரதியோடைய வசன கவிதையிலிருந்து ஒரு கவிதை பார்க்கலாம். காற்றுக்கு காது நிலை, சிவனுடைய காதிலே காற்று நிற்கிறான். காற்றில்லாவிட்டால் சிவனுக்கு காது கேட்காது, காற்றுக்கு காதில்லை, அவன் செவிடன். காதுடையவன் இப்படி இறைச்சலிடுவானா? காதுடையவன் மேகங்களை ஒன்றோடொன்று மோதவிட்டு இடி இடிக்க சொல்லி வேடிக்கை பார்ப்பானா? கவனிச்சுப்பார். நம்ம என்ன சொல்றோம்? காத்துக்கு காதில்லை அப்படிங்கிறோம். காதில்லை அப்படின்னா அது எப்படி மேகங்கள் ஒன்றோடு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கிறது? அப்போ அப்படி இருக்கும்போது அது எப்படி காதில்லை? அப்போ இந்த மாதிரி ஒரு கற்பனை நயத்தோடெல்லாம் கவிதைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. அப்புறம் தமிழரசினுடைய ஒரு கவிதை பார்க்கலாம். காய்கள் கூட கசப்புத்தன்மையை முதிர்ச்சிக்கு பின் இனிப்பாக்கிக் கொள்கின்றன. மனிதர்களில் சிலர் மிளகாய் போல் காரத்தன்மை மாறாமல் காலம் முழுவதும் வார்த்தை வீச்சில் வல்லவர்களாய். அதாவது இது எவ்வளோ அழகான கவிதை பாருங்க. ஒரு மனிதன் ஒரு எதிர்ப்பை காட்டுறாங்கிறத கூட எப்படி கனியிருப்ப காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்றாரு இல்லையா வள்ளுவர். அவரை போல எவ்வளோ அழகா அந்த கவிஞர் நமக்கு எடுத்து காட்டுறாரு. மிளகாய் போல காரத்தன்மை மாறாமல், எப்படி அந்த மிளகாயோட தன்மை என்ன, இயல்பு அது காரம், அப்போ அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் அவ்வளோ அழகா நமக்கு எடுத்து காட்டிருக்காரு. இப்போ இன்னும் இது மாதிரி நிறைய சான்றுகள் எல்லாம் இருக்கு. கண்களை வாங்கி உங்களுக்காக, ஏன்னா கல்லூரி மாணவியர்கள்னாலே ஈர்ப்பது எது? காதல், நட்பு. இந்த 2 தான் ஈர்க்கும் அதிகமா. அதுக்காக கண்களை வாங்கி கொள்ள மறுக்கிறவள் காதலியாகிறாள். கண்களை வாங்கி கொண்டு உன்னை போல் கண்கள் தருகிறவள் தோழியாகிறாள். காதலி என்ன பண்ணுவா? இருக்கிறதெல்லாம் புடுங்குவா. தோழி தான் என்ன பண்ணுவா? தன்கிட்ட இருக்கிறத கூட மற்றவங்களுக்கு கொடுப்பான். இப்போ இப்படிப்பட்ட கவிதைகள் எல்லாம் இருக்கின்றது. நம்முடைய ஊர்க்காரர் அவருடைய கவிதை தொடாம நான் போனா நல்லா இருக்காது இல்லையா? கடைசியா ஒரே ஒரு கவிதை, தமிழன்பனுடைய கவிதை. தொப்பையாய் நனைந்து விட்ட மகள், அப்பா தலையை நல்லா துவட்டுங்க என்றால் கிளியாத அன்றும் கிழிந்த துண்டுமாய். ஒரு ஏழை குடும்பம். அந்த ஏழை குடும்பத்துல அவங்க அப்பா நனைஞ்சிட்டு வர்றாரு. அந்த மகள் துண்டு கிழிஞ்சுதான் இருக்கு. ஆனா அவளுடைய அன்பு கிளியில. அந்த அன்பு கிழியாத அன்பில் கூட அவருடைய நனைந்த உடல் என்ன ஆகுதாமா? காய்ந்து விடுகிறது. அப்போ புதுக்கவிதை பார்த்தியா? நம்ம மரபுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க அப்படியே உங்களுக்கு இந்த பிபிடி உங்களுக்கு கொடுத்துட்றேன், இதுல பார்த்துக்கோங்க. அப்போ இந்த மாதிரி கவிதைகள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்வுல உயிரோட்டமா வாழுது அப்படிங்கிறத நம்ம இந்த புதுக்கவிதையில புதுமை அப்படிங்கிறதுல பார்க்குறோம். ஒரே இது பாருங்க. இன்னா செய்யாமை,
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடன்னு சொல்றோம். விழுங்கிய மீன் தொண்டையில் குத்துகையில் உணர்கிறேன் தூண்டிலின் ரணம். அப்போ நம்ம தொண்டையில குத்தும்போது தான் நமக்கு வலி தெரியும். அப்போ அதுதான் அவ்வளோ அழகா சொல்றோம். அப்போ இப்போ இந்த புதுக்கவிதை அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பொழுதும் பார்ப்பதை விட இது ஒரு புது கோணமா பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நிறைய கவிதைகளை எல்லாம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுது. ஓகேடா கண்ணா, இன்னும் இதுல இருக்கிறதெல்லாம் நீங்க பாருங்க. நன்றிடா.